மயிலாடுதுறையை தலைமையிடமாக கொண்ட புதிய மாவட்டத்தை அறிவிக்க வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருந்து வந்த தேமுதிக எம்எல்ஏ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி தேமுதிக எம்எல்ஏ பால அருட்செல்வன் மயிலாடுதுறை தொகுதியில் செயல்படுத்த வேண்டிய பல்வேறு பணிகள் முடங்கியுள்ளதை உடனே செயல்படுத்த வலியுறுத்தி 20ஆம் தேதி காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தொடங்கினார். மயிலாடுதுறை நகராட்சி முன்பாக உண்ணாவிரதத்தை மேற்கொண்ட அவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை மயிலாடுதுறை காவல்துறையினர் பால அருட்செல்வனை வலுக்கட்டாயமாக அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். ஆனால் தமது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை எந்த சிகிச்சையையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறிய பால அருட்செல்வம் மருத்துவமனையிலும் தன்னுடைய போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார். மயிலாடுதுறையோட முக்கிய கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி பல முறை போராட்டம் செஞ்சு நடக்கலை. அதனால் 2 நாளாக உண்ணாவிரதம் இருந்துகிட்ருக்கேன். இப்போ வலுக்கட்டாயமாக கைது பண்ணி இப்போ அரசு ஆஸ்பத்திரிக்கு காவல்துறை மூலமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போதும் இவருடைய அந்த வைத்தியத்தை சிகிச்சையை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் கோரிக்கை நிறைவேறும் வரை நான் உண்ணாவிரதத்தை கைவிடப் போவதில்லை.